பிரபாகரன் கொல்லப்பட்டால் வருத்தப்படுவேன் என்றார். எப்பொழுது சாவார் என்று எதிர்பார்த்து மருத்துவமனைக்கு போய் முடங்கிக் கொண்டவர் அவர் சாக மாட்டார், 100 ஆண்டுகள் கடந்து வாழ்வார். இந்த போரில் நீங்கள் நினைப்ப தமிழர்கள் சாகிறார்கள். அந்த போரிலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், வீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், உண்ணாவிரதம் இருக்கின்ற சகோதரிகள் சொல்லுகிறார்கள், கிளிநொச்சியில் இருந்த சகோதரிகள், அந்த பெண் உண்ணாவிரதம் இடத்துக்கு போலீசார் சென்று முந்தா நாள் இரவு போர்வையை விலக்கிவிட்டு, ராத்திரி 12 மணிக்கு போர்வை விலக்கிவிட்டு பார்த்திருக்கிறார்களே, இதை விட இழிவான செயல் இருக்க முடியுமா? அந்த தங்கை சொல்லுகிறாள், இந்திய அரசு அமைத்திருக்கிற மருத்துவமனையிலே கைக்கு காயம் என்று போனால் சிங்களத்துக்காரர் பேச்சை கேட்டு மணிக்கட்டுக்கு கீழே வெட்டி எடுத்து விடுகிறார்கள். காலில் காயம் என்று போனால் முழங்காலுக்கு கீழே வெட்டி எடுத்து விடுகிறார்கள். அதை விட கொடுமை என்ன தெரியுமா தாய்மார்களே? கர்ப்பத்தை கிழித்து கர்ப்பமுற்ற கர்ப்பஸ்திரீகளினுடைய வயிற்றை கிழித்து 5 மாசம் 6 மாச சிசுக்களை எடுத்து மண்ணில் போட்டிருக்கிறார். 90 சிசுக்கள் கிடைத்திருக்கின்றன. ஐநா மன்ற ஆய்வு சொல்கிறது 90 fetus, 90 சிசுக்கள் மண்ணிலே கிடந்திருக்கின்றன. ஒரு இன படுகொலை நடக்கிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு யுத்தம் நடக்கிறது. இது தேர்தல் பிரச்சார கூட்டம் தான். நான் கேட்கிறேன், இவ்வளவு கொடுமையான தாக்குதலை இந்திய அரசு செய்வதற்கு ஒரு கட்டத்திலாவது கலைஞர் கருணாநிதி இவ்வளவு சொல்லுகிறார். நான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன், சட்டமன்ற தீர்மானம் போட்டேன், மனித சங்கிலி நடத்தினேன், எல்லாம் சரி, இந்திய அரசு ஏன் கேட்கவில்லை போரை நிறுத்து என்று? அமெரிக்க அரசு கேட்கிறது, புலிகளை தடை செய்த அரசு. இங்கிலாந்து அரசு கேட்கிறது, புலிகளை தடை செய்த அரசு. நெல்சன் மண்டேலா கேட்கிறார், அவர் தமிழனுக்கு துப்புள் கொடி உறவுள்ள உலகமே கேட்கிறது. இப்ப போற கருத்து என்ன வழி தெரியுமா? ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பந்தோபஸ்து கவுன்சில் ஒரு தீர்மானம் போட்டு சண்டையை நிறுத்து என்று சொல்லி, அவன் சண்டையை நிறுத்தாவிட்டால் 2 பேருக்கு நடுவில் சர்வதேச படையை கொண்டு போய் நிறுத்தலாம். இதுதான் கிழக்கு தைமூரில் நடந்தது, கொசவாவிலே நடந்தது. அப்படி நடத்தி தமிழ் மக்களை காப்பாற்றலாம். இதுக்கு இங்கிலாந்து அரசு முயற்சி எடுக்கிறது, அமெரிக்க அரசு ஒத்துக்கொண்டது, பிரான்ஸ் அரசு ஒத்துக்கொண்டது, ரஷ்யாவும் சீனாவும் ஒத்துக்கொள்ள தயாராக இருந்தன. இந்திய அரசு தலையிட்டு உங்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என்று 2 முறையும் தடுத்து விட்டன. அப்ப நோக்கம் என்ன? இந்திய அரசுக்கு நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போராடுகிற விடுதலை புலிகளை முற்றாக அழிக்க வேண்டும் என்பது நோக்கம். இதற்கு இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இதே வீதியிலே வந்து இதே இடத்திலே ஓட்டு கேட்டவன் நான். ஆனால் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வேலை ஆரம்பித்த ஆரம்பத்திலிருந்து மன்மோகன் சிங்கிடம் போன முறையிட்டேன், மன்றாடினேன், எல்லாம் வீணாய் போயிற்று. 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெருவிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், இந்தியா கண்டிக்கவில்லை. 61 சின்னம் சிறுமிகள் செஞ்சோலையில் கொல்லப்பட்டார்கள், இந்தியா கண்டிக்கவில்லை. காரணம், இந்திய அரசு எல்லா விதமான உதவிகளையும் அங்கே செய்து தமிழர்களை அளிக்கிறது. தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் 40 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தலைமையும் காங்கிரஸ் திமுக படுதோல்வி அடைய வேண்டும். தமிழகத்தினுடைய உரிமைகளை இந்த 40 எம்பிக்கள் மொத்தத்திலே கடந்த தேர்தலில் அந்த அணி வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்டுகளும் அப்பொழுது காங்கிரஸ் அணியிலே, திமுக அணியிலே, நாங்களும் அந்த அணியிலே. நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பதவிகளை தன் குடும்பத்துக்காக பெற்றுக் கொண்டதே பாலாற்றின் உரிமையை காக்க குரல் கொடுத்தாரா? காவிரி பிரச்சனையிலே அந்த உரிமையை காக்க பாடுபட்டாரா? முல்லை பெரியார் உரிமையை காக்க குரல் கொடுத்தாரா? ஒகேனக்கல் திட்டத்துக்கு அனுமதி பெற்று தந்தாரா? வேண்டாம் என்றார். இப்ப வேண்டாம், எலெக்ஷன் முடியட்டும் என்றார். இவருடைய குடும்பத்துக்கு தேவையான பதவிகளை பெறுவதற்கு மத்திய சர்க்காருக்கு நிர்பந்தம் கொடுத்தார். இவ்வளவும் செய்துவிட்டு
தமிழகத்தினுடைய உரிமைகளை காக்க தவறிவிட்டு ஊரிலே மணல் கொள்ளை. நான் கேட்கிறேன், இங்கே கேரளத்து நண்பர்கள் இருக்கிறார்கள், ஒரு கூடை மணல் அள்ள முடியாது கேரளாவில். கட்சிகளும் அனுமதிக்காது, மக்களும் அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு ஜீவ நதிகள் பாய்ந்த தமிழகத்தினுடைய ஆற்று படுகைகள் எல்லாம் மணல் கொள்ளை. இந்த கொள்ளை பணம் கப்பம் நிறுத்தப்படுகிறது முதலமைச்சருடைய குடும்ப அதிகார மையங்களுக்கு. மக்கள் கொந்தளிக்கிற போது சர்வாதிகாரம் தகர்ந்து தலைமட்டமாகும். அதுதான் மதுரையிலே நடக்க போகிறது, மதுரை தொகுதியிலே நடக்க போகிறது. முதலமைச்சருடைய மகனுடைய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போட்டியிடுகிறது. மக்கள் கொதித்தெழுங்கிற போது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். அந்த நிலைமை ஏற்பட்டு தீரும். நான் திருமங்கலம் களத்திலே நின்றவன். வேல்கம்புக்கும் அறிவாளுக்கும் பயப்படுகிற கூட்டம் அல்ல நாங்கள். அந்த களத்திலே நின்று விட்டு வந்தவன். அக்கிரமங்களை செய்து கொள்ளையடித்த பணத்தை கொண்டு மக்கள் ஓட்டுக்களை வாங்கலாம் என்று திட்டமிட்டு ஸ்பெக்ட்ரம் ஊழலில் லட்சம் கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடித்த பணத்தை, மணல் கொள்ளையில் கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்களிடத்திலே விதைத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் என்று திமுக காங்கிரஸ் திட்டமிடுகிறது. நான் கேட்கிறேன், பணமா செத்து விடுகிற தமிழனின் பிணமா என்பதை தமிழர்கள் தீர்மானிக்க. அங்கே நடக்கின்ற கொடுமைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த பணம், ஊழலில் திரட்டப்பட்ட பணம், இந்த சகோதரிகளை கேட்கிறேன், உங்கள் வீடுகளில் ஒரு கல்யாண ஏற்பாட்டுக்கு ஒரு 4 பவுன் நகை வாங்க முடியுமா? எந்த வீட்டிலாவது? சாதாரண வீட்டில் இன்றைக்குள்ள தங்கத்தின் விலையில் இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு காரணம் மத்திய சர்க்கார். அந்த மத்திய சர்க்காரில் அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாறுதல் தேவை. அந்த மாறுதலை தமிழகமும் புதுவையும் உருவாக்கும். அண்ணா திமுக தலைமையிலே 40 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்திய அரசியலை தீர்மானிக்கின்ற மைய சக்தியாக தமிழகம் இருக்கும். அது நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி தாருங்கள். செய்த பாவ, அவர்கள் செய்த கொடுமைகள், துரோகங்கள் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு ஈழத்தில் தமிழ் மக்கள் இவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து தானே முத்துக்குமார் தீக்குளித்தார். இதோ இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பண்டுருட்டியை சேர்ந்த மணி என்கின்ற ஒரு தோழன் திருப்பூரில் தீக்குளித்தார். அதிமுக பொதுச் செயலாளரை ஆதரித்து பேசுகிற போது அங்கே சொன்னார், கூட்டம் முடிந்து வருகிறேன், திருப்பூரில் இருந்து தகவல் வருகிறது, அந்த தம்பி இறந்து விட்டார் என்று சொல்லி 16 பேர் இறந்திருக்கிறார்கள். யாருக்காவது இரங்கல் தெரிவித்தது உண்டா? கலைஞர் கருணாநிதி, திமுக தொண்டர்கள் 2 பேர் தீக்குளித்து இறந்தார்கள். ஒருவர் சென்னையிலே சிவபிரகாசம், இன்னொருவர் சிவகாசியிலே ஒரு தலித் சகோதரன் கோகுல ரத்னம். யாருக்காவது ஒரு இரங்கல் தெரிவித்தது உண்டா? கலைஞர் கருணாநிதி திமுக தொண்டருக்கே இரங்கல் தெரிவிக்கவில்லை. வரலாறு எழுதப்படுகிற போது தமிழ் இனத்துக்கு யார் துரோகி என்றால் கலைஞர் கருணாநிதி துரோகி என்பது எழுதப்படும். அங்கே கருணா, அவனுக்கு கூட அவன் செய்த துரோகத்தை விட இங்கே இருக்கின்ற ராதான் போய் அங்கே வேலை செய்தது. கூண்டிலே நிறுத்துவோம். குற்றவாளிகள் ராஜபக்சேயை மட்டுமல்ல, இந்திய அரசு எந்த துரோகம் செய்ததோ அந்த துரோகத்துக்கு காரணமானவர்களையும் கூண்டிலே நிறுத்துவோம். லேசிலே விட மாட்டோம். அதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இதுவரை மக்கள் அறிந்திராத பல தகவல்களை சிவகாசி கூட்டத்திலே சொன்னார்கள். அரசு அதிகாரத்தை கலைஞரின் குடும்பம் எப்படி பயன்படுத்தி நாட்டை பாழ்படுத்தியது என்பதை சொன்னார்கள். ஆகவே தமிழகத்தின் வாக்காளர் பெருமக்களே, இந்த தேர்தல் தீர்ப்பு நாங்கள் இறந்து போனவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகின்ற மலிவானவன் அல்ல வைகோ. தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பியவன் கூட அல்ல வைகோ. ஒரு மந்திரி பதவியை ஏற்றுக்கொள் என்று வாஜ்பாய் சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டவனும் அல்ல. இன்றைய முறை கட்சி கட்டளையிட்டது நாடாளுமன்றத்திலே போவதற்கு நீ வேட்பாளராக வேண்டும் என்று. நான் தமிழ் மக்களை கேட்கிறேன். 48 வருடமாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ஊழியன் கேட்கிறேன். ஒரு இனமே பூண்டோடு அழிக்கப்படுகின்ற அபாயத்திலே சிக்கி இருக்கிறது. காடுகளிலே கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இவ்வளவு